சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது வணக்கம். இது ஆட போகிறதில்ல, பாட போகிறதில்ல, பேச போகிறேன்னு சொன்ன உடனே முருகன் சொன்னாங்க, இங்கே நீங்கள் வந்து பாடினீங்கன்னா கீழே இருக்கவங்க பாடி ரசிப்பாங்க, இங்கே வந்து ஆடினீங்கன்னா கீழே இருக்கவங்க ஆடி ரசிப்பாங்க, இங்கே பேசுனீங்கன்னா அவங்களும் பேசிட்டே ரசிப்பாங்க. அதை பார்க்கலாம். இப்போ நான் பேச போகிறது சிம்பாலிக்காக சொல்லணும்னா நம்ம ஒரு யாருமே ரசிக்கல, பேச்செல்லாம் நின்று எப்படி நம்ம டிராஃபிக் லைன்ல நின்று ரெண்டும் கவனிச்சு போவோமோ அதே மாதிரி இப்போ நம்ம நின்று கவனிக்க போகிறது வீணா தமிழ்ச்சங்கத்தை. வீணா தமிழ்ச்சங்கம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு கணக்கு தான் பார்க்க போகிறோம். வீணா தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து பல்வேறு காரணம் இருந்தாலும் ஒரு மிக அடிப்படையான காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு பலதரப்பட்ட மக்கள் இங்க வந்து ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பொதுவான அனுபவங்களை ஷேர் பண்ணணும். அப்படி பண்றதுக்கு வீணா தமிழ்ச்சங்கம் ஒரு பொதுவான ஒரு மேடையா இருக்கும். இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பி இதை ஆரம்பிச்சாங்க. இங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே கமிட்டி மீட்டிங் போட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கமிட்டி மீட்டிங் என்ன பண்ணணும் பல பேர் கேட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கு, என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ கமிட்டி மீட்டிங்ல இதெல்லாம் ஒன்றா சேருவோம். உட்காந்த உடனே நல்லா சூடா வடை, போண்டா, சமோசா, டீ, கேசரி அவன் குடிச்சு டெம்பா மீட்டிங் ஆரம்பிப்போம். அவர் சொல்லிட்டு ஒரு முன்னாடி பார்க்குறாரு, அதை பாருங்க நான் கொடுத்த மெம்பர்ஷிப் ஃபீல போண்டாவும் டீமா போதான் அப்படின்னு. இல்லை அவர் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே ஸ்ரீதரோடைய ஸ்பான்சர் முழுக்க தமிழ்ச்சங்கத்தில் ஒரு பைசா போல. ஸோ இப்படி பேசி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அஃபிஷியலாக கமிட்டி மீட்டிங்கிறது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு வீக் முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் சால்வ் பண்ணுறது தான் இந்த மீட்டிங்கு. இது நாங்கள் மீட் பண்ணுறதுனாலே பொதுவாக ஒரு 5 மீட்டிங் தான், அதுலேயே எல்லா முடிவும் எடுக்க வேண்டி வச்சுருக்கோம். என் நேரமின்மை காரணம் பல பேருக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ இப்படி நாங்கள் எடுத்த முடிவு என்ன இந்த வருஷம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம். ஒரு 4 பார்ட்டி இதோட சேர்த்து ஒரு 4 செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். இந்த 4 செலிப்ரேஷனில் வெற்றிகரமாக கொண்டாடணும்னு சொல்லலாம். அம்பாசிடர்ஸ் வரவேற்பவங்க அவங்க தாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் இருக்க லோக்கல் ஆஸ்திரேலியன் இன்டகிரேஷன் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தோம். அப்புறம் மஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டுருந்தோம். அவங்கள்ட்ட ஒரு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது எங்களுக்கு. அவங்கள்ட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துருக்குது. ஸோ ஏன்னா தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஆரம்பித்த 1 இயரில் அட்லீஸ்ட் ஒரு பதிவு செய்கிற அளவுக்கு ரெஜிஸ்டர்ல வந்தது. ஸோ இதுக்கு ஃபியூச்சராக அங்கே ஏதாவது இங்கே இருக்க பேரண்ட் செய்யணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்றவது சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சி வந்து இங்கே இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் முயற்சி. ஸோ அடுத்ததாக ஒரு இமெயில் அளவுக்கு இருந்த எங்களுடைய தொடர்பு, அப்புறம் நமக்கு ஒரு வெப்சைட்னு இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுடைய தகவல்கள், நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுறதுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்ற அடிப்படையில் ஆரம்பிச்சது தான் நம்மளுடைய ஃப்ரீயான வெப்சைட்டு. அதில் இருந்து நம்ம யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணோம். இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நம்மளுடைய மெமரிஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பிளேலிஸ்ட்டை வச்சுக்கலாம். இது வந்து ஊரில் இருக்க தாத்தா பாட்டி பார்ப்பாங்க, இங்கே உடனே அப்டேட் பண்ணுறீங்க, அதை ஊருக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றதால தான் யூடியூப் சேனல் பண்ண ஆரம்பித்தோம். சரி, இந்த அளவுக்கு வந்து திடீர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தாட்னா ஏன் நம்ம அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது, சரி அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப ஃபேஸ்புக், அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க பாப்புலர் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் போனோம், நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணோம். இதை பார்த்துட்டு முகம் தெரியாத பல பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. அது ஹெல்ப்னா பல விதத்தில் மெயில் வந்தது. உதாரணத்துக்கு நான் வீணாக்கு வர்றேன், வீணா சுற்றி காட்ட முடியுமா,
அப்படின்னு கேட்டாரு. இன்னொருத்தவங்க இல்லை 2014 இந்தியன் எலெக்ஷன் இருக்கு, நான் வேணா காங்கிரஸ்காக நீங்க வந்து கேம்பெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத சில கேள்வி வருது. பட் அதில் சில முக்கியமான சில மெயில்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய நான் புதுசாக வரேன், எனக்கு ஏன் பற்றி ஐடியா கிடையாது, இதில் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, சில இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா, எப்படி வீடு தேடுறதுக்கு நான் சைட்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இந்த மாதிரியான உதவி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹானஸ்டாக தெரிஞ்சு நம்மளால் பண்ண முடியும், இந்த ஸ்டேஜில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பப்ளிக் ரிலேஷன் டீம் வந்து சரி இந்த மாதிரி மெயில்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாரும் வெளியே இருக்கிற தமிழர்கள்லாம் இதை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துட்டு ஓகே நானும் இங்கேருந்து வரேன், எனக்கு இதை பற்றி தகவல் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எங்களுக்கு புதுசாக இருந்தது ஆரம்பிச்சு இதை நாங்கள் செய்ய தொடங்கியிருக்கோம். அடுத்து ஒரு வருஷம் தான் ஆச்சு, இதுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்குமா அது எங்களுக்கே தெரியல. சரி முயற்சி பண்ணி பார்ப்போமே ஒய் நாட் அப்படின்னு போனது தான். ஸோ என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் அவருடைய முயற்சியில் அவருடைய பேங்க்லேருந்து பார்த்துருங்க, எஸ் பேங்க், பவாக் பேங்க், முதல்ல எனக்கு பேனரே கிடையாது, இப்போ தான் பேனர் வந்திருக்கு, ஏர்லைன்ஸ், அப்புறம் பென்ஷன் பாதர் அப்படின்னு அவங்க இவ்வளோ 4 ஸ்பான்சர் கிடைச்சாங்க எங்களுக்கு. ஸோ ஆரம்பிச்சு இந்த குடிய காலத்தில் கிடைக்கிறதுக்கு வந்து இது ஒரு கூட்டு முயற்சி தான் அது. ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது மட்டுமே சொல்கிறதுக்கு இது வந்து சார்பாக பண்ணோம் இது பண்ணோம்ட்டு என்ன பண்ணலைன்னு சொல்ல மாட்டேறது என்னுடைய விருப்பம். நாங்கள் சில விஷயம் பண்ண முடியல, அது சொன்ன மாதிரி நேரமின்மை காரணம். அதில் சில விஷயம் ஒரு சம்மரில் ஒரு டே ட்ரிப் போடலாம் அப்படின்ட்டு, இது ஃபியூச்சரில் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு யூனிட்டியை ஒரு பாண்டிங் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து ஸ்போர்ட்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுவும் இந்த வருஷம் முடியல, ப்ராபர்லி ஃபியூச்சரில் கொண்டு வருவோம். அப்புறம் சங்கம் டாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த சங்கம் டாக் என்னன்னா அது வர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் ஒரு ஐடியா அல்லது ஒரு மெசேஜ் ஒரு மனுஷனுக்கு சரியான நேரத்தில் கிடைச்சதுன்னா அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு சங்கம் டாக்னு நம்ம வைக்கலாம். இந்த டாக் வந்து ஒரு டாக் ஷோ தான், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இங்கே பல்வேறு தொழில் பல்வேறு சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு படித்த அறிஞ்ச உண்மையாக இருக்கலாம், அதை நீங்கள் மற்றவங்க இந்த ஐடியாவை சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அதை பகிர்ந்துக்கலாம். ஸோ சங்கம் டாக்ன்றது வந்து ஒரு நம்மளுடைய கமிட்டி நம்மளுடைய தமிழ் சங்க மெம்பர்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வைக்கலான்றது. சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை கூடிய சீக்கிரம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபியூச்சரில் அது கொண்டு வந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணதை டீமை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப் ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டு ஒரு ஃப்ரேம்லாம் பண்ணிட்டேன். பட் ஃபோட்டோ வைக்கலாம் எதை வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துட்டு சரி டீம் அப்படின்னா சரி வேலை செஞ்சலாம் டீம் வேலை யார் வேலை செஞ்சா அப்போ நான் கமிட்டி மெம்பர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வச்சது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் இந்த வீடியோகிராஃபர் நிற்கிறாரு, இவர் ரெடியாக இருப்பார் ஃபுல்லாக. ஸோ இவர் கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் எங்களோட 1 இயர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வாலண்டியர், இவங்களே ஃபோட்டோவில் போடலாம் அப்படின்னு போட்டுச்சு. ஃபோட்டோ பார்த்து பார்த்தா மெனு பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப ஒரு 10 சந்தோஷமாக இந்த ஒரு வருஷம் எங்களை சப்போர்ட் பண்ணி ரொம்ப டிமாண்ட்ஸ் இருந்தது. ஒரு 50 பேர் ஆரம்பிச்சு இப்போ 100 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க, 120 பேர். இவங்கெல்லாம் சமைச்சு வாலண்டியர் பண்ணி வந்தது. அப்படி பார்த்தா வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக போடணும், அப்படி பார்த்தா இங்கே 3/4 பேர் போடணும். போட முடியாத ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது, வீட்டில் அவங்க இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் எங்கள் டீம் சொல்லணும்னா இந்த வாலண்டியர்ஸ் வேற கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் தான் மிகப்பெரிய பலம். இந்த வாலண்டியர்ஸ் வந்து ஒரு அழகான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற பிரசிடென்ட்ல இருந்து இந்த கிறிஸ்மஸ் போஸ்டரை டிசைன் பண்ண வரைக்கும் வாலண்டியர்ஸோட பங்கு இருக்குல்ல. இதை நாங்கள் என்ன கற்றுட்டோம் அப்படின்னா வாலண்டியர்ஸ் இருந்து இது சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்து இதை செய் அப்படின்னு ஆர்டர் பண்ணி ஒரு வேலையை வாங்குறதுக்கு முடியல. இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லா மெஷினும் தான், மனுஷனும் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை எதை செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எதை செய்ய உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும்ன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த 1 இயர் நாங்கள் எதெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வாலண்டியர் வழிய ஒரு ஈடுபாடு, அவங்களுடைய எஃபோர்ட். ஸோ இதில் முக்கியமாக வந்து இங்கே தமிழ் சங்கத்துடைய டாஸ்கெல்லாம் எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த 2013 பண்ணது. முதல்ல சொல்லணும்னா தமிழ் சங்கம் அப்படி நான் வருது என்னன்னா யாருப்பா என்னுடைய
இமெயில் இன்பாக்ஸ்லாம் ஸ்பேம் பண்ணுறது தொடர்ந்து ரீலாக வருது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிங்க சரி, அதுக்காக இந்த 10-15 ரீல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இமெயில் ஸ்பேம் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு நபர் யாருன்னா திரு சின்மியா சம்பந்தம் அவர்கள், சின்மி ஆனந்த். இவருடைய தலைமையில் தான் இமெயில் தான் அனுப்புகிறோம். அந்த டீமில் நானும் இருக்கேன். உங்கள் கேஸில் உங்கள் மேலே பண்ணி போகிறாங்க. அப்புறம் இங்கே இருக்க தமிழ் சைன் மெம்பர்ஸோடைய திறமையை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய ஆர்ட்ஸ் கிளப் கிட்ட போதுமா ப்ளீஸ் இந்த ஹரி அண்ட் ஷியாம் அவர்கள் இவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா ஃபீட்பேக் கேட்கணும், நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எப்படி நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்றது எங்களுக்கு சேலஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை கூட வீடியோஸ்லாம் ஹை டெஃபினிஷன் போட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆமாம் பார்த்தோம், ஒரு ஃபீட்பேக் வந்துருக்குது, யூடியூப்ல பார்த்தேன், பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இந்த தடவை வீடியோஸ்லாம் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் குவாலிட்டி மாறியப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஆசிரியர் வந்தாச்சு. அப்புறம் நம்மளுடைய மெனு சொன்ன மாதிரி ஒரு சின்ன குரூப்ல இருந்து இப்போ ஒரு 120 பேர் வந்தால் கூட அசால்ட்டாக அப்படி ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு எந்த ஒரு ஹேசல் இல்லாமல் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான திறமை வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ ஆர்கனைஸ் பண்ண ஒரு 4 பார்ட்டியில் மேபி அந்த கல்யாண ஆடெல்லாம் வந்து கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரியல. ஒரு பேப்பர் வந்தாங்கன்னா பேப்பர் கப்லேருந்து கடைசி டெசர்ட் வரை கேள்வி முடிச்சுருவாங்க. ஸோ ப்ளீஸ் மேலே பாருங்க. திரு பிந்து அவர்களும் திரு பிரமிளா அவர்களும் திரு ராதா இருக்காங்க. பட் அவங்க ஊரில் இல்லை, இந்தியாவில் இருக்கீங்க, வர முடியல. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபண்டிங் என்ன ஆகுது, நம்மளுடைய ஃபண்டிங் ஸ்பான்சர் வர காசு இதை யார் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ப்ரெஷர் வச்சுருக்கோம். அது 2 பேர், ஒரு பொறுப்பான 2 பேர் இருக்காங்க, திரு அயூப் மற்றும் திரு ஜேபி. ப்ளீஸ் வேறு இதில் ஐம்பதுக்காரங்களுக்கு அவருடைய ஃபோன் நம்பர் கூட மனப்பாடமாக தெரியாது, ஆனால் தமிழ் கணக்கு துல்லியமாக சொல்லுவார். ஸோ இவங்களை பார்த்துக்கிறதுக்கு 2 ஆடிட்டர் இருக்காங்க, திரு முருகன் அவர்களும் திரு ஜாய் அவர்களும். ப்ளீஸ் மேலே இருக்காங்க. வந்தாச்சு எல்லாருக்கும். இந்த டீமை நம்மளுடைய தமிழ்ச்சங்கம் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு முன்னோடியாக இருந்து ஒரு முதல் அடி எடுத்து வச்சு எங்கள் டீமோட வைஸ் கேப்டன் திரு ஸ்ரீதர் பாசியம் அவர்கள் நிறைய பரவாயில்ல. ஒரு மேடைக்கு வந்து மைக் பிடிக்காம நிற்க வைக்கிறது ஒரு சேலஞ்ச் தான். பார்ப்போம் இன்னைக்கு முடிஞ்சளவு மைக் பிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாம் வந்துட்டோம். ஆனால் இந்தியன் டீம் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு கூலான கேப்டன் கிடைச்சாரு. அந்த கேப்டன் தான் திரு சுப்பிரமணியன் அவர்கள். அப்போதான் கைகால் ஆட்டு வயசு எல்லாம் தான். ஸோ இந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு சரியான ஆலோசனை வழங்கி ஒரு எப்போல்லாம் எங்களுக்கு டவுட் இருக்கோ அப்போ நல்ல ஒரு வழிமுறையை காட்டினேன். இது அனுபவம் மிக்க 2 பேர் இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிட்டியில் வச்சுருக்கோம், திரு சுகவனம் அவர்களும் பொன்ராஜ் பாலசன் அவர்களும். இதுதான் இந்த வருஷம் தமிழ்ச்சங்கம் பண்ண டீம் ஒர்க்கிங் இருக்கிற டீம் இவங்க தான். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த நிலைமை மாறணும். இங்கே பார்க்குறப்ப எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் முன் வந்து இங்கே இருக்க பொறுப்புகளை எடுத்து இங்கே இருக்க மெயின் ஃபீமேல் ரேஷியோ மாற்றணும் கமிட்டி மெம்பர்ஸில் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை ஆக்சுவலாக இதில் டிஸ்கஸ் பண்ணேன் கமிட்டி மெம்பரோட. இந்த மாதிரி ஏன் நிறையா பெண்கள் வந்து நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு இதுதான் வரும் இது வராதுன்னு கிடையாது. அவங்க இங்கே பண்ணக்கூடிய எல்லாருமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறப்ப ஒரு கமிட்டி மெம்பர் சொன்னார், அவர் பேரை சொன்னாங்க, இங்கே தான் இருக்காரு அவர். உண்மைதான்ப்பா, எல்லாருக்கும் வந்து நல்லா தான் இருக்கும்,
ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் கமிட்டியில் இருக்க வரைக்கும் என் பொண்டாட்டி மட்டும் வர வேணாமே அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து என்ன பேச விட மாட்டேப்பா. நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டும் ஈக்குவல் ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் சொல்லி எல்லாம் இறச்சிடுவா. அப்புறம் நான் கம்மியாக பார்த்துருக்கேன். ஏன் பேசி இங்கேயாவது கேட்குறீங்க, வீட்டில் இருந்து இங்கே வர்றேன், இங்கே நான் பேச போகிறேன் அப்படிங்கிறாரு. சார் ஒரு பேர் சொல்ல வேணாம், ஓகே தானே? ஸோ இந்த வியன்னா கமிட்டி மெம்பர்ஸ் 2013 வாலண்டியர்ஸ் எல்லாரும், மெம்பர்ஸ் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. இந்த மொழியில் எங்களை பற்றி எல்லாம் செக்ரட்டரி பாலாஜி சொல்லி முடிச்சாரு. தமிழ் சங்கம்